வருகிற 1ஆம் தேதி திமுகவின் பொதுக்குழு மதுரையில் நடைபெறக்கூடிய நிலையில திமுகவின் வரலாற்றிலேயே ஒரு பொதுக்குழு முதன்முறையாக மதுரையில் நடக்குது அப்படின்றப்போ வாக்கு வங்கியும் இதுல முக்கியமான ஃபேக்டரா இருக்குது. அதாவது தெற்கு மாவட்டங்களை குறிவைத்து அங்க இருக்கக்கூடிய வாக்குகளை கவரக்கூடிய வகையில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் அவர்கள் தொடர்ந்து அந்த விவரங்களை வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து பல்வேறு பார்வைகளும் முன்வைக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் எம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் திரு பிரியன். அதாவது திமுகவினுடைய பொதுக்குழு மாநாடு மதுரையில் நடக்குது. இது பல்வேறு விமர்சனங்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தேர்தல் வர சமயத்துல இது அரசியல் கணக்கையும் தாண்டி ஒரு தேர்தல் கணக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க போறதில்ல. திமுகவினுடைய இந்த நடவடிக்கையை முதல்ல எப்படி பார்க்கலாம், அவங்களுடைய ஓட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு சவுத்ல எப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு? கண்டிப்பா பாத்தீங்கன்னா தேர்தல் வர இருக்கிற இந்த சூழல்ல பல கட்சிகள் சென்னையை தவிர தமிழ்நாட்டில் உள்ள பல நகரங்களை குறிவிச்சு அங்க பலவிதமான மாநாடுகள், இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் கூட பூத் கமிட்டி மாநாடுலாம் கோயம்புத்தூர்ல போட்டாரு, மறுபடியும் வேலூர்ல போடுறதா இருக்காரு. இந்த மாதிரியான சிட்டிஸை சென்னைக்கு வெளியில் இருக்கிற சிட்டிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி கட்சிகள் தங்களுடைய அந்த செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது என்பது ஒரு இயல்பாகவே இருக்கிற ஒரு விஷயம் தான். இது இப்போ புதுசாக நடக்கிறது இல்லை. ஆனால் திமுகவுடைய பொதுக்குழு அதன் வரலாற்றிலேயே முதல் முறையா மதுரையில் நடக்கிற விஷயம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கிறோம். நம்ம மதுரை என்றாலே அது அதிமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மதுரை அல்லது அதற்கு தென்பகுதியில அதிமுகவுக்கு ஒரு நல்ல கணிசமான ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு பகுதியாக அது கருதப்படுகிறது. அப்புறம் இப்போ காலப்போக்கில் அது பார்த்தீங்கன்னா 2019க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற ஒரு இடமா இருக்கு. 2021, 19, 21, 24 இந்த 3 தேர்தலையுமே அதிமுக பாஜக கூட்டணி 21, 19 2 கூட்டணி 2 தேர்தலில் இருந்து கூட பெரிய அளவுக்கு வெற்றிகள் பெற்ற மாதிரி தெரியல. திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதை பார்த்தோம். 24 நாடாளுமன்ற தேர்தலில் கம்ப்ளீட்டா சவுத்துல திமுக கூட்டணி தான் ஸ்வீப் பண்ணாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ பாஜகவுக்கு தற்சமயம் தெற்கு பக்கத்துல ஒரு செல்வாக்கு இருக்குன்றதை மறுக்கிறதுக்கு இல்லை. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம், அதை ஒட்டிய திருநெல்வேலி பகுதிகளில் கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ராமநாதபுரம் பகுதியிலையும் செல்வாக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஸோ இந்த சூழல்ல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம் என்ற ஒரு காரணத்துக்காக திமுக அலட்சியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா வரப்போற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். அதிமுக பாஜக கூட்டணி அங்க ஓபிஎஸ், தினகரன் போன்றவர்கள் இருக்கும்போது, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இருக்கும்போது அதுவும் பாஜக அணி, அதிமுக பாஜக அணி என்பது கொஞ்சம் வலுவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சூழல்ல கண்டிப்பாக திமுக தெற்கு பகுதியில தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இதற்காக கனிமொழி போன்றவர்கள் தெற்கு பகுதியில கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம பார்க்கலாம். நம்ம இருந்தாலுமே ராமநாதபுரம், தேனி போன்ற பகுதிகளில் அல்லது திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் இன்னும் திமுக தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ இந்த சூழல்ல இந்த பொதுக்குழு நடக்குது. அதனால என்னுடைய பார்வை என்னன்னா, பொதுக்குழு என்பது தொண்டர்கள் தொடர்பானதல்ல. பொதுக்குழு என்பது கட்சியோட நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டது. ஸோ தொண்டர்கள் சம்பந்தப்பட்டது, ஒரு மாநாடு போன்ற விஷயங்கள்லாம் தொண்டர்கள் சம்பந்தப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் எங்க கூட்டம் போட்டாலும் வருவாங்க. நிர்வாகிகள் தொடர்ந்து வேலை செய்ய தான் போறாங்க. புதுசா ஒரு உத்வேகம், அவங்க ஏற்கனவே திமுக ஒரு தேர்தல் மோட்ல தான் அவங்க இருக்காங்க. அதனால இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது தெற்கு பகுதியில் உள்ள திமுக பிரமுகர்களை அல்லது பொதுக்குழு உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை தேர்தல் வேலையில் மேலும் ஒரு மும்முரமாக ஈடுபடுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குமோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா அது இருந்தா கூட தற்சமயம் பார்க்கும்போது இந்த மாதிரியான புது ஒரு உற்சாகம் அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால வரப்போற எலெக்ஷன்ஸ்ல அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக போன்ற கூட்டணிகள் அமையும் போது அதை எதிர்கொள்வதற்கு இன்னும் வலிமையான கட்டமைப்புகள் இன்னும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. கண்டிப்பாக திருப்பிரியா, நீங்க சொல்றது மாதிரி அதாவது ஒரு தேர்தல் களம் அப்படின்றப்போ எதிர்கட்சிகள் எப்படி பலமா இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல நம்ம வாக்குகளை அதிகம் பெற வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும், இதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கட்டமா இந்த பொறுப்பாளர்கள் நியமனம் அப்படின்னு வரப்போ நீங்க சொன்ன மாதிரியே கனிமொழி அவர்கள் அங்க நியமிச்சிருக்காங்க, தங்கம் தென்னரசு அவர்கள் அங்க பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. ஏற்கனவே மதுரை பொறுத்த வரைக்கும் பிடிஆரும் அமைச்சர் மூர்த்தியும் அவர்களும் அங்க வலுவான ஒரு ஆட்களாக இருக்காங்க. அதாவது அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பொறுப்பாளர்களா இவர்களை நியமித்திருப்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இல்ல அவர்களுடைய கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய முரண்களே இதுல எந்த விதத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதால இந்த பொறுப்பாளர்கள் நியமனம் இருக்கலாமா? எப்படி பார்க்கலாம்? பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது உட்கட்சியில எப்போதுமே ஒரு ஏரியால பிரச்சனை இருக்கிறாங்க செய்யும். மதுரையில அமைச்சர் பயணிகள் தியாகராஜனுக்கும் அங்க இருக்கிற மூர்த்தி அவர்களுக்கும் உள்ள அந்த இருவருக்கும் உள்ள இடையே உள்ள ஈக்குவேஷன் அல்லது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உரசல் என்பது தெரிஞ்ச விஷயம்.
ஆனால் ஒரு தேர்தல் இருந்து வரும்போது வெற்றியை நோக்கி போகும்போது கட்சியை விட்டு கொடுத்து அவங்க வேலை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்குறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளரான விஜய் பிரபாகரன் ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் அவர் தோற்று போனார் ஆக்சுவலா. அப்போ அந்த விருதுநகர் சுற்றுப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக திமுக வந்து இன்னும் கொஞ்சம் உற்சாகமா திமுக கூட்டணி கட்சிகள் இன்னும் மேலும் உற்சாகமாக அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் கூர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அங்கெல்லாம் கொஞ்சம் மதிமுக வந்து செல்வாக்காக இருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்குது. அப்போ மதிமுக போன்ற கட்சிகள் வந்து ஒத்துழைச்சாதான் அங்கே செல்வாக்கு இன்னும் கூட்டி இன்னும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். ஸோ இதெல்லாம் வந்து வேகப்படுத்துவதற்காக இந்த பொதுக்குழு அல்லது பொதுக்குழுக்கு ஒரு அந்த கட்சி பிரமுகர்கள் ஓரளவுக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பார்கள். அவர்கள் இன்னும் தேர்தல் மோடிக்கு கொண்டு போகணும் இல்லையா? அந்த தேர்தல் மோடிக்கு கொண்டு போய் அவர்கள் ஆக்டிவாக களத்தில் வந்து அவங்க செயல்படணும் அப்படின்றதான் திமுக தலைமையின் நோக்கமாக இருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் வந்து அந்த தேர்தல் மோடிக்கு அவங்களை கொண்டு போய் 24/7 அவங்க தேர்தல் மோடில் கொண்டு போகணுன்றதுக்காக தான் திமுக தலைமை இந்த கூட்டத்தில் வந்து மதுரை தெற்கு பகுதியில் உள்ள நிர்வாகிகள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் அவர்களை இன்னும் மேலும் வந்து ரொம்ப ரொம்ப கூர்ந்து வந்து இந்த தேர்தல் வேலையில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முறையை வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பொதுக்குழு கூட்டம் அங்கே நடக்குது என்பது என்னுடைய கருத்து. நன்றி திரு பிரியன். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி.